நம்ம இப்போ கப்பலுக்கு போக போகிறோங்க. விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் பார்க்க. பூம்புகார். ஆக்சுவலி இந்த போட்டோட நடத்துகிற நிறுவனம் பேர் வந்து பூம்புகார். சரிங்களா? போகிற வழியிலையுமே நிறையா ஃபுல்லி கடைகளாக தான் இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை போனதால என்னவோ பார்த்தீங்கன்னா கூட்டம் செம்ம கூட்டங்க. நான் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில. 10:30க்கு உள்ளே போனேங்க. கிட்டத்தட்ட 12:30 ஆகிட்டு நான் கப்பலில் ஏறும்போது. அவ்வளோ கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மடிஞ்சு நிற்கும். சரியான கூட்டம். சொல்லப்போனால் மண்டே காஞ்சி போச்சுங்க. என்னடா இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. புழுக்கம் வேறு, பயங்கர புழுக்கங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு, அதாவது நம்மளால இமேஜினேஷனாக நான் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம். சுற்றி வருது, அவ்வளோ கூட்டம். ஓகே, இப்போ தான் நம்ம கொஞ்சம் லைட்டாக நெருங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோங்க. நம்ம போட்டு பக்கத்தில் வந்துட்டோம். அதாவது இது வந்து நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சுங்க. நான் அவ்வளோத்தையும் எடிட் பண்ணியிருக்கேன். போட் வந்துடுச்சு. பின்னாடியே இன்னொரு போட்டும் வருது. ஒரே போட்டில் மட்டுமே 100 பேருக்கு மேலே ஏறுறாங்கங்க. ஒரு வழியாக நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு பிரயோஜனமாக இப்போ தாங்க போட்டு வந்திருக்கு. போகலாம் உள்ள. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. லைஃப் ஜாக்கெட் போட்டால் தான் உள்ளே ஏறதுக்கே அனுமதி. ஸோ இந்த விஷயம் பிடிச்சிருந்து, அதாவது உள்ளே ஏறின பிறகு நமக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் தர மாதிரி ஏறும்போதே உள்ளே போட்டால் தான் உள்ளே விட்றாங்க அந்த போட்டுக்குள்ள. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி தான். நிறைய கூட்டங்க, செம்ம கூட்டம். இதாங்க நான் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலி இந்த ப்ரொஃபஷ்னலாக எந்த கேமராவோ வீடியோ மொபைலே கிடையாது. இது எல்லாமே நான் என்னோடய கையாலே வச்சு எடுத்தது. எல்லாருமே நிறைய பேர் செல்ஃபி ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாங்க. அதுக்கான வாய்ப்பே இல்லை. என்னோடய மொபைலே பழைய மொபைல். ஸோ அதுலேயே கேமரா இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னா எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. எனக்கு விண்டோ சீட் கிடைக்கலங்க. அதனால் நம்ம உள்ளே தான் இருந்தோம். ஸோ 2 கப்பல் வருது, ஒரு கப்பல் போகுது. அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக தான் இருந்து. மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பிங்க. எல்லாருமே அவங்கவுங்க மொபைலில் வீடியோ பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சம் நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருந்தாங்க. அதாவது ஃபாரினர்ஸை நான் பார்க்கல, நார்த் இந்தியன்ஸை நிறைய பேரை பார்த்தேன். ஃபாரினர்ஸ் இந்த ஏரியாவுக்கு வருவது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் சொன்னவங்களாம் பெருசாக, அதாவது அவங்களோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டே அவங்கள அட்ராக்ட் பண்ணலை அப்படின்னா அந்த டூரிஸ்ட் பிளேஸை வந்து ஃபாரினர்ஸ் வந்து மறுபடியும் மற்றவங்கள்ட்ட சொல்லி இங்கே வர வைக்கிறது கஷ்டம். பாறைக்கு வந்தாச்சு, விவேகானந்தர் பாறை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு. சரி கூட்டங்க. வெயிலும் போடுன்னு போட்டுச்சு. ஆக்சுவலி நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டான கலர்லாம் கிடையாது. ஓரளவு நிறம் தான். இந்த வெயிலெலாம் நான் போனேன்னு வச்சிங்களேன், 2 நாளில் கருகுன்னு ஆயிடுவாங்க. அவ்வளோ வெயில். ஓகே, இது வந்து நம்ம அந்த பாறையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான பிளேஸு. டிக்கெட் எடுக்கணும். ஆக்சுவலி கப்பலுக்கு வந்து 100 ரூபா டிக்கெட்டுங்க. அதில் விஐபி டிக்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, 300 ரூபா. ஸோ நான் விஐபிலலாம் போகலங்க. விஐபிலாம் உடனே உள்ளே போயிட்டாங்க. நம்மலாம் 2 மணி நேரம் காத்திருந்து 100 ரூபா டிக்கெட்டில் தான் வந்தோம். பாறைக்கு வந்த பிறகும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 30 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும். அப்போ தான் உள்ளே விடுவாங்க. ஸோ நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே போகும். செருப்பெல்லாம் அந்த இடத்துல கழட்டி வச்சுருந்தேங்க. நான்லாம் கொஞ்சம் யோசித்தேன், என்னடா செருப்பெல்லாம் கழட்டி வச்சா எப்படி இதில் நடக்க முடியும், வெந்துருமேன்னு நினச்சேன். ஆனால் எல்லாத்துலேயுமே ஒயிட் கலரில் ஒரு லைன், ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்ருக்காங்க பார்த்திங்களா. அந்த பெயிண்டோட நேம் எனக்கு மறந்துடுச்சு. அதில் நடந்தால் சுடாதுங்க. நல்லா இருந்துச்சு. அதில் தான் ஃபுல்லாக நடக்க முடியுது. மற்ற இடத்துலலாம் காலே வைக்க முடியாது. ஃபுல்லாக இந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் நீங்கள் நடந்து போகணும். ஆக்சுவலி டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு வச்சுருக்காங்க நிறைய இடத்துல. அதாவது நமக்கு ஃபோட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்கும் அனுமதி இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி ஒருத்தவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, எப்படி இதை வீடியோவை அவங்க அப்லோட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் எல்லாத்துக்குமே காசு வாங்குறாங்க. இப்போ திருவள்ளுவர் சிலையை கூட நம்ம தொடக்கூடாது. அவ்வளோ பெரிய சிலையாக இருக்குது. அந்த சிலையை தொடுறதுக்கு கூட நமக்கு அனுமதி இல்லை.
இதெல்லாம் எனக்கு தெரில, இது எதனால தொடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. அது தொட்டால் அது அவ்வளோ பெரிய பெரிய ஒரு பாறையில் செஞ்சுருக்காங்க, 133 அடி. அதை தொட்டால் என்ன ஆயிருன்னு எனக்கு தெரில. எதையுமே தொடுறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. ஸோ சும்மா அப்படியே நடந்துட்டு பார்த்துட்டு வர வேண்டியதான். ஆனால் இது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். வியூஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நிறைய கூட்டம் வந்துச்சு. நான் போன அன்றைக்கி சனிக்கிழமை போயிட்டேன். ஒருவேளை சண்டே போனால் இதை விட கூட்டமாக இருந்திருக்குமா இருக்கும். ஒரு தனி தீவில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. உள்ளே கேன்டீன்லாம் இருக்குது, பட் கேன்டீன்லாம் அந்தளவுக்கு ஒர்த் இல்லைங்க. பார்த்திங்களா, இதுதான் விவேகானந்தரோட மண்டபம். வெளியிலேருந்து பார்த்துக்கலாம் அந்த மண்டபத்தெலாம். உள்ளே வந்து பாருங்கள், ஸ்டெப்ஸ்லாம் ஏறி தான் போகணும். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். உள்ளே கேமரா எடுக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. அப்படியும் ஒரு சிலர் வந்து திருட்டுத்தனமாக எடுக்க தான் செஞ்சாங்க. என் முன்னாடியே எடுத்துட்டாங்க. என்னடா, அங்கே ஒரு கார்டு வேறு இருந்தார், அவர்கிட்ட மாட்டின அன்றைக்கி சங்கு தான் நினச்சேன். அது ஒரு நல்ல வேலை, அவர் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த அம்மா ஓடிடுச்சு. பார்த்தீங்களா, ஆக்சுவலி இதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த வியூவை காட்டிலும் பக்கத்தில் இருக்கும்போது முழு வியூ தெரியட்டாலும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதுதான் ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்கிற ஒரு ஃபீல் எனக்கு தந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உள்ள அவர் நான் எடுத்துகிட்டு போனேன்னா அவர் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தாங்க இப்படி இப்படி ஆஷ்லேஷன் ஆகுது என் கேமரா அங்கே எங்கேயும். தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலி நான் இப்படி கையில் வச்சுருந்ததுனால அது சைடு போஸ்ட் மட்டும் தான் விழுந்துருக்கு. உள்ளே இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து விவேகானந்தரோட சிலைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த அம்மா தான். ஓகே, நான் வெளியில் வந்தாச்சு. வெளியிலேருந்து பாருங்கள் அந்த சிலையை, நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளே ரொம்ப குளிர்ந்து கிடந்துச்சு, சில்லுன்னு இருந்துச்சு. ஒரு அமைதியான ஒரு ஃபீலை கொடுத்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ டூரிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த பாறை மேலே ஒரு 1000 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்கங்க, அவ்வளோ கூட்டம். பாருங்கள் அதோடய வியூ எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல? ஒரு செம்மையாக இருந்துச்சு. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சிலையோட திருவள்ளுவரோட சிலையோட வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல? அப்படி என்னையும் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கும் திருப்பி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி கிடைக்கும், நானும் கொஞ்சம் நான் தான் அந்த ஆள் காமிக்கட்டமா உங்களுக்கு. பாருங்கள், என்ன சூப்பராக இருக்குல்ல? இதுதாங்க தியான மண்டபம், விவேகானந்தரோட தியான மண்டபம். இங்கேயுமே வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. ஓமுன்னு சொல்லிகிட்டே இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனாலும் திருட்டுத்தனமாக எடுத்தாச்சு. நம்ம தான் எங்கே போனாலும் திருட்டுத்தனத்தை விட மாட்டோமே. அங்கே போகிறதுக்கு லைனில் நிற்காங்க பார்த்தீங்களா, இதான் தியான மண்டபத்துக்குள்ளே. நல்லா இருந்துச்சு. நிறைய புக் ஸ்டால் இருந்துச்சு. அந்த புக் ஸ்டாலுக்குள்ளேயும் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. அதாவது எங்கேயுமே வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அப்படின்னா இதை எப்படி ஒருத்தங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. இது எப்படி இதை டூரிஸ்ட் பிளேஸ்னாலே அது வந்து மக்கள் நல்லா பார்க்குறதுக்கும் அதை மற்றவங்களுக்கு அதை நம்ம வீடியோ எடுத்து காட்டுறதுக்கும் தான். ஆனால் எங்கேயுமே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னா எப்படி? பாருங்க, அந்த விவேகானந்தரோட அவுட்லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, நாம் இப்போ வந்து கண்ணாடி பாலத்துக்கு போகிறோம். ஸோ எக்ஸைட்மெண்ட்ங்க. ஆக்சுவலி இந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த கண்ணாடி பாலத்தில் நடக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை. ஐ விஷ் டு வாக் தேர். அதுலேயும் நிறைய பேர் மறைச்சிட்டு நின்றுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதே எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா? பாருங்கங்க, இதெல்லாம் ஃபாரினில் இருக்கிற மாதிரி அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. உண்மையிலேயே அப்படி தாங்க இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கலாம். வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி என்னோடய கேமராவோட உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் நான் நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி நீங்கள் கன்னியாகுமரிக்கு
நீங்கள் காந்தி சிலையை பார்க்குறதுக்கு வரீங்களோ இல்லை காமராஜர் மண்டபத்தை பார்க்குறவங்களோ மேட்ரு கிடையாது. இந்த விவேகானந்தர் பாறையை பார்க்குறதுக்கும் திருவள்ளுவர் சிலையை பார்க்குறதுக்கும் இந்த கண்ணாடி பாலத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்குமே நீங்கள் வாங்குங்க. ஏன்னா அதுக்கு மட்டும்தான் அந்த கன்னியாகுமரி வந்து ஒர்த்தான பிளேஸ். அப்புறம் மார்னிங் சன்ரைஸு அப்புறம் ஈவினிங் சன்செட்டை பார்க்கலாம். அதுவும் நல்லா ஒர்த்தாக இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள். இதாங்க அந்த வியூ. வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்து வச்சிங்களேன், இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். வெயில் குடும்பம் தான் தாங்க முடியல. ஆக்சுவலி அந்த பாலத்தில் நின்று நான் எல்லா ஆங்கிள்லேயுமே வீடியோ எடுத்தேங்க. இதான் அந்த கேண்டீனுக்கு போகிற வழி. இது சில பக்கத்துலேயே இருக்குது. அங்கே ஒன்றும் கிடையாது. ஜிபே கூட யூஸ் பண்ணலை. ஜிபே இருக்கான்னு கேட்டேன், அதுவும் இல்லைன்ட்டாங்க. சிலையை பாருங்கள். ஏன்னா சிலை பக்கத்தில் போய் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா அது அவ்வளோ பெருசாக இருக்குது. தூரத்தில் இருந்தால் நம்மளால் அந்த வியூ எடுக்க முடியும். சரிங்களா, நான் இப்போ கேண்டீனுக்குள்ளே போவேன். அந்த கேண்டீன் பக்கத்தில் வச்சு நான் உங்களுக்கு இது வியூவை காட்டுறேன். ஸ்டெப்ஸ்லாம் திருவள்ளுவருக்கு சிலைக்கு போகிற அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப நீளமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்டெப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காலையுமே வச்சு தான் ஏற வேண்டியது இருக்கும். நான் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸில் வச்சுட்டு இன்னொரு காலை அடுத்த ஸ்டெப்பில் வைக்க வரும்னு பார்த்திங்கன்னா அதே ஸ்டெப்பில் தான் டக்குன்னு கீழே உள்ள பார்த்தேன். எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க ஒரு ஸ்டெப்பு. நம்ம வீட்டோட படிகள் மாதிரிலாம் கிடையாது. டக்குலாம் ஏற முடியாது. கொஞ்சம் கவனமாக தான் ஏறணும். இல்லைன்னா அவ்வளோதான், கீழே விழுந்து மூக்கு பல்லெல்லாம் உடைக்க வேண்டியதான். அவ்வளோதான். வெயில் கொடுமை கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா குறைஞ்சிடும். ஏன்னா அப்படியே ஒரு சில்லுன்னு இருந்து சூப்பராக இருந்து அப்படியே போவோம் மேலே ஏறி. நிறைய லவர்ஸ் பார்த்தேங்க, ஜோடியாக பார்த்தேன். அவங்களாம் கையை போட்டுட்டு எடுக்கவே. ஆக்சுவலி நான் அதெல்லாம் நிறைய எடிட் பண்ணிட்டேன். அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா கையை மேலே போட்டுக்கிட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வரவங்க கூட அவங்க பாட்டு தயங்க மாட்டேங்க. அதான் இப்போ உள்ள ஜென்சி லவர்ஸ் போலுக்கு. நிறைய லவர்ஸை பார்த்தேன். சரி என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு விட்டாச்சு. நமக்கு தான் லைஃப்பில் அதெல்லாம் இல்லை. நீங்களாட்டும் அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வாழ்த்திட்டு அதெல்லாம் கடந்து போனேங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? புகை மாதிரி உள்ளே போக வேண்டியதான். ஆக்சுவலி நான் போகிற வழியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று எழுதி வச்சுருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம கீழே அதாவது வெளியில் இறங்குற வழியில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரோட 1330 குறளுமே அதில் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அமேசிங்கான ஃபீல். ஏன்னா அதுதான் அவரோட அடையாளம். ஸோ மக்களும் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம், அந்த எண்ணிக்கையை தெரிஞ்சுக்கலாம். சிலைக்கிட்ட வந்தாச்சு. ஆனால் அந்த சிலையை வந்து என்னோடய கேமராவில் ஃபுல் தெரியாது. ஏன்னா அது 133 அடி உசரம். ஸோ மேலே நின்று கண்ணாடி பாலத்தை தான் உங்களால் என்னால் வியூவை காட்ட முடியும். பாருங்கள், வியூ அழகாக இருக்குல்ல. சிலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், ரொம்பலாம் தெரியாது. பட் நம்ம கீழே இருந்து தான் அந்த சிலையை ஃபுல் வியூவாக எடுக்க முடியும். மொத்தத்தில் நான் போனதுக்கு ஒர்த்தான பிளேஸ் இது. கிட்டத்தட்ட இதுக்கு டிக்கெட் அமௌண்ட் மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட 130 ரூபா செலவு பண்ணியிருக்கோங்க. பாருங்கள், நல்லா பிஸியாக இருந்துச்சு. அவ்வளோ சிலையை வந்து என்னோடய மொபைலை வச்சு இவ்வளோ தான் காட்ட முடியும். ஒரு காலே எத்தாம் பெருசு இருக்குது பாருங்க. ஆனால் இதை தொடுறதுக்கு அனுமதி இல்லை. இப்படி சுற்றி நின்று பார்த்துக்க வேண்டியதான். பாருங்கள், மேலே ஏறாது அப்படின்னு எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருக்கோம். சூப்பராக இருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கெல்லாம் நின்று உங்களோட எப்படி சொல்ல உங்களோட இதுதான் வந்து திருவள்ளூர் சிலையிலேருந்து நம்ம அந்த மேலேருந்து அப்படி கன்னியாகுமரி எடுக்கிற வியூ எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காது. என் மொபைலுக்கு இது தாங்க கிளாரிட்டி. நான் இது கேன்டீனில் இந்த வியூ சூப்பராக
ஃபுல் வியூவில் தான் என்னால் எடுக்க முடிஞ்சு. இன்னும் நம்ம இதை ஃபுல் வியூவாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கன்னியாகுமரியிலேருந்து தான் எடுக்க முடியும். ஓகே, நம்ம கீழே வந்தாச்சு. மீண்டும் கண்ணாடி பாலம் வழியாக அப்படி விவேகானந்தர் பாறைக்கு போய் அங்கேருந்து மறுபடியும் நம்ம கீழே இறங்கி போட்டை பிடிச்சி நேராக போக வேண்டியதான், கன்னியாகுமரி பீச்சுக்கு போக வேண்டியதான். இன்னும் கேட்டுக்கோங்க, நம்ம பாறைக்கு போய் அதுக்கப்புறம் போட்டு பிடிக்க போகும் பார்த்தீங்களா, அதுக்குமே எவ்வளோ பெரிய லைன் தெரியுமாங்க. இறைவா, நானும் வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அது வெதர் தான். அந்த வெதர் நம்மளை ரொம்ப அந்த ஹீட்டான வெதர் நம்மளை ரொம்ப டயர்டாகிடும். காற்று கிடக்கணும், அதுதாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம். சரிங்களா, ஏன்னா போகிற இடத்துல டக்கு டிக்கெட் கிடச்சி இப்போ பஸ்ஸில் ஏறணுமா போட்டோ பிடிச்சோமா அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல. எல்லாத்துக்கும் நமக்கு வந்து டைம் வந்து அதிகமாக நம்ம ஒதுக்க வேண்டியிருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ போட் ஏறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, போட்டு வந்துட்டு ஏறி நேராக சிட்டிக்குள்ளே போக வேண்டியதான். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் எடுத்த அந்த வியூ பாருங்கள். இது எல்லாமே அந்த ஹோட்டல்ஸு, சர்ச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிற ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க பார்த்திங்களா, கையால் தூண்டில் வச்சு, அதுக்கான பிளேஸு. ஓகே, இப்போ போட்டில் ஏறி நம்ம வந்து வெளியில் வந்த சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. அங்கேருந்து இந்த வியூ பாருங்கண்ணா, நம்ம போயிட்டு வந்த இடத்த. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.